This is test number 2 series. Okay. The center of the circle inscribed in a square formed by the lines x squared minus 8x minus 12 is equal to 0 and x squared minus 14y plus 45 is equal to 0. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, சென்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இந்த ஈக்குவேஷன்ஸ்னால இந்த அதாவது ஈக்குவேஷன்ஸ் எந்த ஈக்குவேஷன்ஸு by the lines x squared minus 8x minus 12 y squared minus 14x plus 15 is equal to 0. Okay, so இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸு ஸ்கொயர் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, x squared minus 8x minus 12 is equal to 0. இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 12 இல்லையா, 12 ஃபேக்டரைஸ் பண்ணணும், டிஃப்ரென்ஸ் வரணும், டிஃப்ரென்ஸ் தானே வரணும், சாரி இங்கே பாரு ப்ளஸ் 12 போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அடிஷன் வரணும் இல்லையா, ஸோ அதே மாதிரி ப்ளஸ் 15. ஓகே, இப்போ வந்து 6 2 ஆட் பண்ணோம்னா வில் பி ஹேவிங் minus 8 இல்லை. ஸோ வில் பி ஹேவிங் இதை ஸ்ப்ளிட் பண்ணுறேன் எப்படி, 8x 2x 6x ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸோ வில் பி ஹேவிங் x minus 2 minus 6x minus 2 is equal to 0. Okay, so x minus 2 into x minus 6 is equal to 0. இதிலிருந்து என்ன கிடைக்குதுன்னா x is equal to 2 and x is equal to 6. அப்போ இது x is equal to நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முன்னே ட்ரா பண்ணிட்டேன். x is equal to 2, இது வந்து x is equal to 6, அந்த லைனை ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது y squared minus 14y plus 45 is equal to 0. இப்போ இதில் வந்து 45 இருக்குது, டிஃப்ரென்ஸ் வந்து அடிஷன் வந்து 14 வரணும். ஓகே, 9 5, so we'll be having 14. So we'll be having y squared minus 5y minus 9y plus 45 is equal to 0. So the y minus 5 y வெளியே எடுத்துட்டோம்னா will be having minus 9 வெளியே எடுத்துட்டோம்னா y minus 5. So which gives y is equal to இது பிரிச்சுலாம் y minus 5 into y minus 9. So which gives y is equal to 5,9. Okay, அப்போ இது வந்து x is equal to 2 x is equal to 6ங்கிற லைனை ஃபஸ்ட்டு வரைஞ்சாச்சு. இப்போ வந்து y is equal to 5 y is equal to 9. ஸோ இது வந்து y is equal to 5, இது வந்து y is equal to 9. ஓகேயா, இப்போ இதுக்குள்ளே சர்க்கிள் இருக்குது, இதனுடைய சென்டர் கண்டுபிடிங்கிறாங்க. ஓகேயா, சரி இங்கே பாருங்கள், இது வந்து 2லேருந்து 6 வரையில் ஆரம்பிக்குது, அப்போ 4 யூனிட்ஸ் இருக்குது. அதேமாதிரி 5லேருந்து 9 இருக்குது, அப்போ கண்டிப்பாக டயமீட்டர் வந்து 4, எப்படி பார்த்தாலும் டயமீட்டர் வந்து 4, அப்போ ரேடியஸ் வந்து 6, ரேடியஸ் r is equal to 2 வேல்யூஸ். அப்போ 2 வேல்யூஸ்னா 5லேருந்து 2 வேல்யூஸ் ஆட் பண்ணோம்னா வில் பி கெட்டிங் திஸ் ப்ளஸ் இந்த செக்ஷன். சரி, யூ ஆர் கெட்டிங் திஸ் பாயிண்ட் வில் பி த சென்டர். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, they are asking the radius. ஸோ இப்போ தேர் ஆஸ்கிங் த ரேடியஸ். இப்போ ஆரோட வேல்யூ என்ன, 2ன்னு சொன்னேன் இல்லையா, ரேடியஸோட வேல்யூ 2. இப்போ இங்கே வந்து 2 இருக்கு இல்லையா, அப்போது இது கோஆர்டினேட் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 2 3 4. ஸோ அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ 4. அடுத்தது வந்து ஒய்யோட வேல்யூ இங்கே 5 ஆரம்பிக்குதா, 6 7. ஸோ 4,7 இஸ் த சென்டர். சென்டரோட வேல்யூ என்ன, 4,7. ஓகே, எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த லைனை வரைஞ்சிட்டு அது எவ்வளோ இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கன்னா 4, இங்கே 4, அப்போ டயமீட்டர் 4, அப்போ ரேடியஸ் r. நமக்கு வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது மாதிரி இதுக்கு வந்து நம்ம ட்ராயிங் வரைஞ்சிக்கிட்டால் தான் நமக்கு வந்து நல்ல கிளியர் ஐடியா கிடைக்கும். சும்மா ரஃபாக x is equal to 2 x is equal to 6 என்ன parallel lines வரைவோம் இல்லையா. x is equal to 2ங்கிற வேல்யூ ஆல்வேஸ், x is equal to 6ங்கிறது ஆல்வேஸ். அதே மாதிரி y is equal to 5 y is equal to 5 and y is equal to 10. ஸோ இது பவுண்ட் ஆகுது இல்லையா, இந்த இதுக்குள்ளே இருக்குது சர்க்கிள்.
இதனுடைய சென்டர் கேட்குறாங்க. அப்போ 4ங்கிறது டயமீட்டர்னால் ரேடியஸுங்கிறது கண்டிப்பாக 6, ரேடியஸுங்கிறது 2. ஸோ அப்போ அந்த 2ங்கிறது வந்து இதிலேருந்து 2 வேல்யூஸ் ஆட் பண்ணும், அதேமாதிரி இதிலேருந்து 2 வேல்யூஸ் ஆட் பண்ணும். அப்போ the coordinates of சென்டர் எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூஸ் தெரியும். ஸோ தட் இஸ் 4,7. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the equation of the normal to the circle என்ன கொடுத்துருக்காங்க, x² y² minus 2x minus 2y plus 1 is equal to 0. இது வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸு, which is parallel to the line. அதாவது இந்த லைனுக்கு பேரலாக இந்த நார்மல் இருக்கான், அதனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேருந்து நம்ம சென்டர் கண்டுபிடிச்சிடுவோம். சென்டர் என்ன, -g minus f, ஓகே இல்லையா, இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது வந்து 2g இல்லையா, ஸோ 2, அப்போ வந்து g இஸ் ஈக்குவல் டு 1, மைனஸ் ஜிங்கும் போது +1. ஓகே, அடுத்தது வந்து அதேமாதிரி 2f இஸ் ஈக்குவல் டு 2, அதனால் f இஸ் ஈக்குவல் டு 1, மைனஸ் f இருக்கும்போது அதுவும் +1. ஓகே, ஸோ -g -f வேல்யூ சென்டரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, நார்மல் கண்டுபிடிக்கலாம் சொல்லலை, நார்மலுக்கு இது பேரலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ parallel line to the normal is given as 2x plus 4y is equal to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு லைன் பேரலல் அப்படின்னு கொடுத்துருந்தாலே அப்படியே இதை எடுத்து எழுதிக்கலாம், ஒன்றும் செய்ய வேணாம், ஏன்னா அதனுடைய ஸ்லோப்பு சேமாக தான் இருக்க போகுது. இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா, யூ வில் பி ஹேவிங் எ ப்ளஸ் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ தான் சேஞ்ச் ஆக போகுது. சரி, ஹவு டு ஃபைண்ட் திஸ் வேல்யூ கே. சரி, இந்த ஈக்குவேஷன் நார்மல் அப்படிங்கும்போது ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டேஞ்சன்ட் இது நார்மல் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக இட் பாசஸ் த்ரூ த சென்டர். அப்போ திஸ் வில் பாஸ் த்ரூ center 1,1. So which will satisfy the line. Okay, அப்போ 2 plus 4 is equal to k. அப்போ k ஓட வேல்யூ என்ன, 6. So 2x plus 4y is equal to 6. So இதில் 2 காமனாக இருக்குது, அப்போ x plus 2y is equal to 3. இதுதான் equation of the normal equation. இது எங்கே இருக்குது, x plus 2y is equal to 3. ஃபர்ஸ்ட் இது ஆன்சர், x plus 2y is equal to 3. இதில் இந்த இப்போ லைனை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து எது பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இது இருக்காது, ஏன்னா x minus 2yன்னு இருக்காது. 2x 4y இதனுடைய ஸ்லோப் வந்து 2x 4y அப்படிங்கும்போது மைனஸ் ஆஃப் 2/4 இல்லையா, அப்போ மைனஸ் ஆஃப் 2/4, அப்போ 1/2 இது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக இல்லை, அவ்வளோதான். அது நம்ம என்ன பண்ணுறோம், பேரலல் அப்படிங்கிறதுனால இந்த லைனை, எந்த லைன் கொடுத்துருக்காங்க அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே, எழுதிக்கிட்டு இதுலேருந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா, we should find the value of k. இதுதான் சே parallel line to the normal is given as this. So நம்ம நார்மல் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ required normal equation எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, 2x plus 4y is equal to k. இந்த k நார்மலுங்கிறத passes through the center, அது 1 1. ஸோ அது வந்து satisfy this equation. அப்போ k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ நார்மல் ஈக்குவேஷன் என்ன, 2x plus 4y is equal to 6. அதில் 2 காமனராக இருக்கிறதுனால 2 ரிமைட் பண்ணிட்டேன்னா x plus 2y is equal to 3. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, if p of xy be any point on 16x squared plus 25y squared is equal to 400 with 4c. f1 கொடுத்துருக்காங்க, f2 கொடுத்துருக்காங்க. தென் pf1 plus pf2 is equal to என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன ஈக்குவேஷன் அதை ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். 16x squared plus 25y squared is equal to 100. x squared plus 25y squared
divided by 100. Okay, அடுத்தது வந்து x squared 100 இந்த மேலே இருக்க 16 கீழே போட்டுடலாம் plus y squared 100 divided by இந்த 25 is equal to 1. அப்போ equation என்ன x squared by 16 so you will be having 400 okay, it's given 400 அப்போ so you will be having 25 இது வந்து y squared by 1 minus r is equal to 1. Okay, so இப்போ என்ன தெரியுது equation of the ellipse ன்னு தெரியுது. Okay, so equation of the ellipseல see f1 f2 கொடுத்துருக்காங்க. f1 is equal to 3, 0, f2 is equal to minus 3, 0. இது f2 வச்சுக்கோங்களேன். f1 னா minus 3, 0, இது வந்து 3, 0 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக say p is any point ன்னு வச்சுக்கோங்க. pf2 plus pf1 என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள், just remind the formula is equal to 2a. இது என்ன x squared by a இல்லையா? இந்த ஃபார்ம் வந்து x squared by a squared plus y squared by b squared is equal to 1. ஸோ இதிலேருந்து என்ன கிடைக்குது? a is equal to 5 and b is equal to 4. ஸோ 2a அப்படின்னா என்ன? 2 into 5 is equal to 10. The answer. So this is the answer. The radius of the circle passing through the point 6, 2 and 2 of whose diameter are x plus y is equal to 6, x plus 2y is equal to 4. அப்போ இது என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேடியஸ் கேட்டிருக்காங்க. இப்போ x plus y is equal to 6, x plus 2y is equal to 4. ஓகே, இப்போ இது ரெண்டும் எப்படின்னா இது ஒரு லைன் வச்சுக்கோங்களேன், x plus y is equal to 6, இன்னொரு லைன் வந்து x plus 2y is equal to 4. ஓகே, அப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட் என்ன? சென்டர் இல்லையா? ஓகே, அப்போ நம்ம இந்த எக்ஸோட ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ இது எக்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா யூ வில் பி ஹேவிங் minus y is equal to plus 2 இல்லையா? அண்ட் சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ இன் 1. ஸோ இது equation 3. So 3 in 1. So you will be having x plus 2 is equal to 6. Therefore x is equal to 4. So this is equation number 4. Okay, yeah. அப்போ x y யோட வேல்யூ என்ன? சென்டரோட வேல்யூ என்ன? x, y is equal to 4, minus 2. Okay, x, 4, minus 2. இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேனே. என்ன கண்டுபிடி? x plus y is equal to 6, x plus 2y is equal to y is equal to minus 2. ஓகே, ஈக்குவேஷன் என்ன? ஈக்குவேஷன் இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இல்லையா? ஒய்யோட வேல்யூ minus 2 இல்லையா? அப்போ எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் 8. ஓகே, ஸோ 8, minus 2. ஸோ இது என்னது? சென்டர் என்னது 8, minus 2. ஓகே, விச் இஸ் பாசிங் த்ரூ 6, 2. இங்கே எங்கேயோ இன்னொரு லைன் வழியாக போகுது. ஓகேயா? இப்போ இது சென்டரோட வேல்யூ தெரியுது, ஒரு பாயிண்ட் விச் இஸ் பாசிங் த்ரூ அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, ஸோ அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணால் இந்த ரேடியஸ் கிடச்சிரும் இல்லையா? ஸோ இது x1 y1 வச்சுக்கோங்க, இது x2 y2 வச்சுக்கோங்க. ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு x1 minus x2, 8 minus 6 whole square
plus minus 2 whole square is equal to r square 2 square plus 4 square. So we will be having 4 16 20. Okay, so r is equal to இப்போ இதை எப்படி எழுதலாம் 4 into 5. அப்போ r is equal to 2 root 5. இது ஆன்சர். r is equal to 2 root 5. நம்ம இன்டர்செக்ஷன் மூலமாக சென்டர் கண்டுபிடிச்சிக்கிறோம். பாசிங் த்ரூ த பாயிண்ட் தெரியும், இது வந்து சென்டரோட வேல்யூ தெரியும் இல்லையா. சி இது வந்து ஒரு சம் அதர் பாயிண்ட், சே ஒரு பின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிசி தான் ரேடியஸ். ஸோ வில் பி ஹேவிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா சியோட வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா 8 minus 2. ஸோ இதிலேருந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணால் யூ ஆர் கெட்டிங் த வேல்யூ ஃபார் த ரேடியஸ். Next, the area of the quadrilateral formed with the foci of the hyperbolas. ஒரு ஈக்குவேஷன் இன்னொரு ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலாஸ். அப்படின்னா ஹைப்பர்போலா எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் இதோட ஹைப்பர்போலா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சாதாரணமாக ஸோ எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஹைப்பர்போலா ஃபார் திஸ் ஈக்குவேஷன். இதுவே பார்த்திங்கன்னா இங்கே -1 கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸில் எடுத்துனா y² b² -x² +1 வரும். அப்போ அதனுடைய ஹைப்பர்போலா எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்போ ஃபோர்ஸஸ் எங்கே வரும், ஓகே. ஸோ அந்த ஃபோர்ஸஸோட வேல்யூ தான் அந்த தட் இஸ் ஃபார்ம்டு பை த ஃபோர்ஸஸ். அப்போ ஓகே, ஸோ திஸ் இஸ் எ குவாட்ரிலேட்ரல்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் எ குவாட்ரிலேட்ரல். ஓகே, இப்போ இதனுடைய வேல்யூஸ் என்ன அப்படின்னா AE, 0 -AE, 0. இது வந்து 0, AE. இது வந்து 0, -AE. ஓகேயா. ஸோ ஏரியா தானே கேட்டிருக்காங்க. இட்ஸ் எ ரோம்பஸ். பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. இட்ஸ் எ ரோம்பஸ். ஸோ ரோம்பஸோட ஏரியா ஃபார்முலா என்ன, area for rhombus is given by half into d1 by d2. diameter எது, இந்த இதுதான் diameter. அது என்னது 2AE. இதுவும் 2AE. so you will be having half into 2AE into 2AE. so you will be having 2 will be cancelled, just you will be having 2A² E². okay, சரி. ஆக்சுவலாக உங்கள் AE² இதுலேயே வரல இல்லையா. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்ம ஹைப்பர்போலா பார்க்கும்போது A² + B² = C² படிச்சிருப்போம். ஓகேயா. ஸோ விச் இஸ் நத்திங் பட் AE². நான் சொல்லியிருக்கேன், இந்த சிங்கிறது AE. சம்டைம்ஸ் சின்னு சொல்லுவோம், இல்லை AE வித் எசன்ட்ரிசிட்டி கூட சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து 2AE² கொடுத்துருக்காங்க. ஸோ 2AE² is equal to இந்த AE²க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 2 into A² + B². இது சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ ஆன்சர் என்ன, ஸோ ஆன்சர் இஸ் 2 into A² B². 2A² + B². ஓகே, இதுதான் ராம்பஸோட ஏரியா. ஆனால் நமக்கு தெரியும், we know that for hyperbola A² + B² is equal to C², which is equal to AE². ஸோ நான் அந்த AE²க்கு வந்து என்ன வேல்யூ, A² B². 2 into AE whole² என்ன, 2 into இந்த A² B² சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2A² + B². that is of the origin. So origin center வந்து and its major axis along the x-axis. so இது வந்து major axis and its eccentricity E is given as 3/5 and the distance between the foci, அதாவது இந்த distance இருக்கு இல்லையா, is 6, அதாவது 2AE is equal to 6. then the area of the quadrilateral inscribed in the ellipse with the diagonals, அதாவது இப்போ with the diagonals as major axis and minor axis.
இது ஒரு குவாட்ரிலேட்டர். ஸோ குவாட்ரிலேட்டருக்கு நமக்கு வந்து என்ன தெரியும், ஃபார்முலா வந்து ஏரியா வந்து half into d1 d2. d1 என்ன, d2 என்னென்னா மேஜர் ஆக்சிஸோட லென்த்து, மைனர் ஆக்சிஸோட லென்த்து. ஸோ இதுதான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எசென்ட்ரிசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. சரி, இவ்வளோ நல்லா தானே வந்தது.